வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிஸ் தமிழ் லெசன். ஸோ நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 24 hours சேலஞ்ச் தான் நம்ம இந்த வாரமும் போட போகிறோம். ஸோ என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னா சாட் ஃபுட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாட் ஃபுட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். 24 hours சாட் ஃபுட்ஸ்னு அதை மட்டும் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அனிஸ் தமிழ் லைஃப்பில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த சேலஞ்சில் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிற சாட் ஃபுட் என்னென்னா செம்ம டேஸ்டி அண்ட் எம்மியான சாட் ஃபுட், ஃப்ரூட் சாட். இது இப்போ சம்மர் இங்கே ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுனால நல்லா இப்போ ட்ரெண்டில் இருக்குது இப்போ இந்த சாட். ஸோ இதில் 3 வகையான பழங்கள் கலந்துருக்காங்க. ஒன்று பப்பாயா, வாட்டர் மெலன், அப்புறம் பைனாப்பிள், 3மே மிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த சாட்டுக்குன்னு போட்ட அந்த மசாலா இருக்குல்ல அதெல்லாம் மேலே தூவி ஒரு குட்டியாக ஒரு குச்சி ஒன்று வச்சு கொடுத்துருவாங்க. அந்த குச்சியை வச்சு நம்ம குத்தி சாப்பிடணும். அண்ட் என்னோட கேமராமேன் வாய்ப்பே இல்லை, க்ளோஸ்அப்பில் என் வாயெல்லாம் எடுத்து வச்சுருந்தாரு. அப்பேற்பட்ட சூப்பரான ஒரு கேமராமேன் எனக்கு வச்சிருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, எஸ் மக்களே, என்னோட புருஷர் தான் அந்த வீடியோ எடுத்தது. ஓகே மக்களே, இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்சில் மீட் பண்ணலாம் புது சாட் ஃபுட்டோட. ஸோ லஞ்சுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க பயங்கர பிஸி, என்னை வெளியெல்லாம் கூட்டு போக முடியாதுன்ட்டாங்க. அதனால நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பேக்கேஜாக பிரித்து ஒவ்வொன்றிலையும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது ஆக்சுவலாக காளான். என்ன ஒரு ஸ்பூன் பாருங்களேன், பாருங்களேன். இதை வச்சு நான் எப்படி எடுத்து சாப்பிட்றது? இது காளான் கரெக்டாக சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நார்மலாக நான் எப்பயும் ஒரு ஷாப்பில் காளான் வாங்கி சாப்பிடுவேன், அங்கே சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு தெரியல. இது வேறு ஒரு கடையில் தான் நான் ஆர்டர் பண்ணேன் ஆன்லைன்றதுனால. நான் வாங்குகிற கடைக்கு அவங்க ஜொமேட்டோவில் டெலிவரி பண்ணுறது கிடையாது. நார்மலாக வாங்கி சாப்பிட்ற கடையில் சூப்பராக போடுவாங்க, நல்லா இல்லை அது. ஓகே, அடுத்து பேல்பூரி. இது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்னோடய ஃபேவரெட் இது. ஆனால் இதை பார்க்க என்னவோ மாதிரி இருக்குது. இங்கே எப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரில. திருநெல்வேலியில் பேல்பூரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே கொஞ்சம் சொதப்புறாங்க. நான் பேல்பூரின்னு கேட்டால் என்ன இல்லாமல் கொடுக்குறாங்க, பரவாயில்ல. பானிபூரின்னு கேட்டால் மசாலா பூரியை கொடுக்குறாங்கன்ட்டா சிவகாசிடா. பரவாயில்ல, நான் ஏதோ ஆர்டர் பண்ணேன்னு ஃபீல் பண்ணுறேன். அது கிறிஸ்பியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, டேஸ்ட்டாவது இருக்கணும்ல. போய் ரிவ்யூ போடுறேன், நல்லா இல்லை உங்கள் ஃபுட்டு அப்படின்ட்டு. உப்பே இல்லை, மெயினாக நான் போட வேண்டிய விஷயம் தான், உப்பே இல்லை. சரி விடுங்க, நம்ம பண்ண போகிற சேலஞ்சு சாப்பிடுவோம். இதுவா, அது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, திஸ் ஒன் இஸ் கோபி சாட் அப்படின்னு போட்டிருந்தாங்க இதுக்கு பேர். பரவாயில்ல, அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. சூப்பர்னு சொல்ல மாட்டேன் எதையுமே, பரவாயில்ல. நார்மலாகவே நம்ம ஒரு ஃபுட்டு சமைக்கும் போது அதில் அந்த உப்பு காரம், அப்புறம் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டாலே அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணல, அந்த ஃபுட்டோட இது கொண்டு வரல அப்படின்னாலே அது பயனுக்கு ஆகாது. வீட்லேயே ஏதாச்சும் ஒரு சாட் ஃபுட் நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினச்சேன். சரி, பாப்புலராக இருக்க சாட் ஃபுட்ஸ்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்படிங்கிற மாதிரி போயிட்டு
கூகுள் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ரெசிபி வந்து நான் வந்து பார்த்தேன். அது என்ன ரெசிபி அப்படின்னா ஆலு டிக்கி. ஆக்சுவலாக அந்த பேரை கேட்டதும் எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, மன்னிச்சிருங்க மக்களே, ஆனால் சத்தியமாக அந்த டிக்கின்ற வார்த்தை கேட்டதும் எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. நான் அந்த மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, அதனால தான் எனக்கு பதிலாக சின்சான டான்ஸ் ஆட விட்டுட்டேன். ஓகே மக்களே, ஸோ நம்ம போயிட்டு அதில் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்போம். இது எப்படி வருது, இது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ எப்படி வருது, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போயிட்டு இந்த சாட் ஃபுட்டை செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஆனியன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் அதில் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருந்த மசாலா என்னெல்லாம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. கரம் மசாலா வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாட் மசாலா ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அது கூடவே பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு, நம்ம நார்மலாக அந்த கட்லெட்லாம் நம்ம அந்த தட்டியாக தட்டி வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டு இதையும் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த கட்லெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் புளி சட்னி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, சாட் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்துட்டு இந்த கார்ன் சிப்ஸ் அதையும் வந்து நல்லா நொறுக்கி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட இந்த ஆலு டிக்கி ரெடி. மக்களே, ஸோ நம்மளோட ஆலு டிக்கி ஆலு டிக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சாப்பிடுவோம். ஓகே, நான் அதில் தயிர் போட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த தயிர் ஃப்ளேவர் பிடிக்கல. ஆனால் அந்த சாட் செய்யும்போது அவங்க தயிர் போட்டு செஞ்சு காமிச்சாங்க. நல்லா சரி ஓகே தயிர் ஆட் பண்ணும் போல் அந்த சாட்டுக்கு அப்படின்னு நான் தயிர் ஆட் பண்ணேன். அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இல்லை. மற்றபடி மின்ட் சட்னி, ஸ்வீட் சட்னி இது எல்லாமே அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இப்போ நம்ம சூப்பராக வீட்டிலேயே செஞ்ச ஆலு டிக்கி சாட் சாப்பிட்டோம். அடுத்து என்ன சாட் ஃபுட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம சாப்பிட போகிற அந்த சாட் ஃபுட்டுக்கு வந்து நைட்டு கொஞ்சம் வெளியே போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். நான் நைட் வந்து நிறையா அந்த சாட் ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் போனோம். நான் மேக்ஸிமம் அங்கேருந்து எல்லா ஸ்டால்ஸ்லையுமே வந்துட்டு நான் காலையிலேருந்து சாப்பிட்ட ஐட்டங்கள் தான் இருந்துச்சே தவிர டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. அப்புறம் இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஃபுட்டு பேர் என்ன அப்படின்னா மசாலா பூரி. ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு எம்மி டெலிஷியஸ், இந்த சாப்பிடணும்னு தூண்டும் தெரியுமா அந்த ஸ்மெல்லில் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து அது மசாலா பூரி மாதிரி இல்லை. ஆக்சுவலாக மசாலா பூரி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். மசாலா பூரியோட ஸ்மெல்லுமே வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த ஸ்மெல்லுமே மசாலா பூரியோட ஸ்மெல் மாதிரி இல்லை. அண்ட் சாப்பிட்டு பார்க்கும்போது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து மசாலா பூரியோட நார்மலாக நான் இது வரைக்கும் சாப்பிட்ட எந்த ஒரு மசாலா பூரியோட ஃப்ளேவரும் இல்லை. இல்லை என்னென்னலாமோ போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு.
டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் நான் சொல்வேன். ரொம்ப சாப்பிட்றதுக்கு டெலிஷியஸாக இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு பேட்டை நான் ஈஸியாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பானிபூரி வேறு நாங்கள் 2 பேர் சேர்ந்து முழுகணும். பட் ஆனால் அது வீடியோ நான் வந்து எடுக்கலை. ஓகே மக்களே, ஸோ நாம் ஒரு வழியாக இந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அண்ட் எல்லா சேலஞ்சஸ்லையும் சொல்கிற ஒரு விஷயத்தை தான் இதுலேயும் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்துட்டு முழுக்க உங்களுக்கு ரொம்ப அன்ஹெல்த்தி. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு நான் இந்த மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வயிறு உபாதைகள் எதனாலும் நடக்கலாம். பட் என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படி தான் சொல்லுவேன். ஜஸ்ட் இது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோங்க, என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதோட வந்து முடிச்சுக்கலாம் நம்ம. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.